ரொம்ப டென்ஷனாக அது பார்க்கும்போது. அரசியல் வந்தாலும் வந்தது, தேர்தல் வந்தாலும் வந்தது. இவர்களுடைய வாக்குறுதி வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. ஐயா முதல்வர் சொல்கிறாரு, நான் வந்தால் 2000 கொடுப்பேன்னு சொல்கிறாரு. ஐயா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி சொல்கிறாரு, நான் வந்தால் 2500 கொடுப்பேன்றாரு. ஐயா விஜய் சொல்கிறாரு, நான் வந்தால் 2500 கொடுப்பேன்றாரு. இந்த வாக்குறுதிகள் மட்டும் இல்லாமல் வந்தால் பஸ்ஸு ஃபுல்லாக ஃப்ரிட்ஜு விடுவோம், ஃப்ரிட்ஜு கொடுப்போம், வாஷிங் மிஷின் கொடுப்போம். என்னங்க தேர்தல் வாக்குறுதி இதெல்லாம் கேட்கும்போது மக்களை முட்டாள்னு நினைக்கிறாங்களா என்ன எதுன்னு தெரியல. உண்மையே வேதனையாக இருக்குது. அதுக்கடுத்து இவங்க என்னென்னா இவங்களுடைய தனிப்பட்ட தாக்குதல் தான் நடந்துட்டு இருக்கிற கோசம் மக்களுடைய நலனை கருதி எந்த நடவடிக்கையும் எடுக்கிற மாதிரி தெரியல. இப்போ வந்து ஐயா ஸ்டாலினை பற்றி எடப்பாடியார் அவருடைய ஃபேமிலியை பற்றி பேசுகிறாரு, ஸ்டாலின் ஐயா வந்து எடப்பாடியை பேசுகிறாரு. இதே தான் நடக்கிற கோசம் மக்களுடைய தேவைகள் என்ன எதுன்னு புரிஞ்சு அவங்களுடைய வளத்தை வந்து மேம்படுத்துன்ற எண்ணமே இல்லாமல் வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அன்பார்ந்த உறவுகள், நீங்கள் தான் புரிஞ்சுக்கிட்டு இதில் உண்மையான அரசியல்வாதி யார் என்பது, மக்களுக்கு அரசியல் என்பது சேவையா இல்லை அது பணத்தினுடைய தேவையா என்பதை புரிஞ்சுக்கிட்டு வாக்களிக்கணும். ஏன்னா நீங்கள் 5 ஆண்டுக்கு ஒரு முறை வாக்களிக்கிறீங்க. உண்மையாகவே நீங்கள் 1000 500 வாங்கிட்டு இவர்களுக்கு வாக்களிச்சிங்கன்னா இந்த நாடு எப்படி இருக்குன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் சொல்கிறாரு, நான் வந்தால் பஸ்ஸு ஃப்ரீயாக விடுவேன், ஃப்ரிட்ஜி தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த பணம் எங்கேருந்து வரும், இந்த பணம் அவருக்கு எப்படி கிடைக்கும், இந்த பணத்தை முதலீடு பண்ணாருன்னா அதை அடுத்தது அந்த பணத்தை எப்படி எடுப்பார் என்ற கேள்வி எழுப்பணும். மக்கள் வந்து நீங்கள் வந்து அவங்க 1000 500 அந்த டைமிங்க்கு 1000 500 கொடுத்துட்டு அவர் உங்களுடைய வாக்கு பறிச்சுக்கிட்டு வின் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து உங்களை கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் கேட்குற கேள்விக்கும் அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. புரியுதுங்களா? ஒவ்வொருவரும் சிந்தித்து வாக்களிக்கணும். ஏன்னா நம்ம முட்டாளுன்னு அவங்க நினச்சாங்கன்னா அவங்கள முட்டாளாக்குறதுக்கு நீங்கள் சிந்திங்க. புரியுதுங்களா? ஏதோ காசு கொடுக்குறான், அன்னை ஒரு நாளுக்கு ஏதோ காசு